விஎஸ்வி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த கேப்டன் பிரபாகரன் படத்தோட திரை விமர்சனம் தான். 39 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த 100வது படம் இதுதான். இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன், மன்சூர் அலிகான், ரூபினி போன்ற முன்னணி நடிகர்களால் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் ஒரு சந்தன கடத்தல் கும்பலை வந்து தலைவனாக இருப்பவர் தான் வந்து மன்சூர் அலிகான். சரிங்களா? இந்த மன்சூர் அலிகானுக்கு கேப்டனுக்கும் நடக்கிற சண்டையில் யார் வெற்றி பெறாங்க, இதுதான் கதை. சுருக்கமாக சொல்லப்போனால் விஜயகாந்தும் சரத்குமாரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். விஜயகாந்த் அவர்கள் வந்து ரூபினியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவார். அதை வந்து அவங்க அப்பா மினிஸ்டர் இருக்கிறதுனால அதை ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பார். ஆனால் சரத்குமார் தான் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசி, அந்த மினிஸ்டர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண பார்ப்பார். ஆனால் அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டார். இவங்க 2 பேருக்கும், விஜயகாந்துக்கும் ரூபினிக்கும் வந்து சரத்குமார் தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைப்பார். இந்த கோபத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே மெட்ராஸிலிருந்து சத்தியமங்கலத்துக்கு சரத்குமாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ அங்கே சத்தியமங்கலத்தில் வந்து அந்த காட்டில் வந்து அந்த சந்தன மரத்தெல்லாம் வெட்டி கேரளாவுக்கு அனுப்புறது, யானைகளை கொன்று அந்த அந்த தந்தத்தை எல்லாம் விற்கிறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுற ஒரு பெரிய தாதா தான் மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகானுக்கு இது முதல் படம். அந்த வாய்ப்பை கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் தான். கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் கேரக்டர் வந்து எல்லாரையுமே, அதாவது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களை வரைக்கும் மிரட்டுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மன்சூர் அலிகான் கேரக்டர். அவரை பார்க்கும்போதே ஒரு சைக்கோத்தனமாக, அவரை எப்படி நம்ம கெஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இப்போ இதை தடுக்கிறதுக்கு வந்து, ஏன்னா இவர் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ன்றதுனால இதை தடுக்கணும், இது யார் பண்ணுறாங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக சரத்குமார் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பார். அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த மன்சூர் அலிகானை இவர் ரீச் பண்ண முடியாது. அப்போது அதே சத்தியமங்கலத்தில் அந்த ஒரு பகுதியில் வந்து ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணனுக்கும் சரத்குமாருக்கும் 2 பேருக்குமே லவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த வில்லனை பிடிக்கணுன்னா அவங்களுக்கு உதவி தேவை. அந்த உதவி வந்து அந்த கிராமத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க. அப்போது ரம்யா கிருஷ்ணன் தான் வந்து சரத்குமாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது அந்த மன்சூர் அலிகான் எங்கே இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கூட யார் இருக்காங்கன்ற இந்த க்ளூவெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் அண்ணன் வந்து மன்சூர் அலிகானோட கையாள். அந்த சந்தனக்கட்டை கடத்துறது, அந்த கேரளாவுக்கு கொண்டு போகிறது எல்லாமே அவங்க அண்ணன் தான். ஒரு நாள் நைட் என்ன பண்ணுவாருன்னா, ஃபுல் தண்ணியை போட்டு இது மாதிரி நாங்கள் நாளைக்கு நைட்டு சரக்கு கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இதை ரம்யா கிருஷ்ணா கவனிச்சுட்டு சரத்குமார் கிட்ட சொல்லுவோம். அப்போ சரத்குமார் வந்து அந்த போலீஸ் அதிகாரிகளோட எல்லாரும் கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் அந்த லாரியை மடக்கி அதை சீஸ் பண்ணுவார். இந்த விஷயம் மன்சூர் அலிகானுக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப கோவப்பட்டு ஒரு 2 பேரை சுட்டு தள்ளுவார். எங்கடா இருக்கான் அவன், கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி சரத்குமார் வர சொல்லுவார். அப்போ சரத்குமார் நேரில் போவார். அங்கே ஒரு ஃபைட் நடக்கும், பயங்கரமான ஃபைட் நடக்கும். ஒரு கட்டத்தில் அந்த கூட்டத்தை வந்து சரத்குமார் சமாளிக்க முடியாது. அப்போ வந்து சரத்குமாரை ஒரு கயிறில் கட்டி ரொம்ப அநியாயமாக கொண்டுடுவார் மன்சூர் அலிகான். அதாவது சரத்குமாரோட தங்கச்சி அம்மா வந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க. ஒரு நள்ளிரவில் வருவாங்க. அப்போ ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்பாங்க, யாருமே ஏற்ற மாட்டாங்க. ஒரு ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்பாங்க, ரிக்ஷாக்காரன் அவங்கள கூப்பிட்டு போவான். அப்போது ஒரு போலீஸ்கார் பார்த்துட்டு, அவங்க, அதாவது சரத்குமார் தங்கச்சியும் அம்மாவையும் பார்த்து, என்ன பிரார்த்தல் பண்ண வந்திருக்கீங்களா, இப்போ இது மாதிரிலாம் கிளம்பி வந்துருக்கீங்களான்னு சொல்லி அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் வந்து சரத்குமார் தங்கச்சிக்கிட்ட வந்து தப்பாக நடக்க ட்ரை பண்ணுவார். அங்கேருந்து அவங்க தப்பிச்சு ஓடுவாங்க. அப்போ எதிரில் வந்து நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அவங்க ஒரு சரியான ஃபைட் இருக்குது. அந்த காட்சியில் வந்து பொன்னம்பலமாக இருப்பார். அது அந்த அந்த சண்டை வந்து பொன்னம்பலத்துக்குள்ள இருக்கும். அங்கே ஃபைட்டு முடிஞ்ச உடனே, என்னம்மா நீங்கள் எதுக்கு வந்தீங்க, எந்த நேரத்தில் வந்திருக்கீங்க கேட்கும்போது இது மாதிரி சொல்லும். இது மாதிரி அண்ணன் போனார், இது வரைக்கும் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரில, எந்த தகவலும் தெரிலன்னு சொன்ன உடனே, அப்போது விஜயகாந்த் யோசிப்பார், நம்ம நண்பனாச்சே, இவனுக்காக நம்ம பண்ணணும்னு சொல்லி
வாண்டடாக வந்து சத்தியமங்கலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஃபேமிலியோடு அங்கே போயிடுவார். அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட ட்ரெயினில் போகும்போதே அந்த விஷயம் மன்சூர் அலிகானுக்கு தெரிஞ்சு வழியிலேயே வந்து ஆளுங்களை அனுப்பிச்சு ஒரு செம்ம ஃபைட் இருக்கும். அதாவது ஒரு குதிரை சேசிங், ட்ரெயின் சேசிங் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த தொழில்நுட்பத்தில் அந்த அளவு பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. வெரி ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஃபைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் போவார். அந்த கிராமத்தில் போய் கேப்டன் கேட்பார், இது மாதிரி அவன் எங்கே இருக்கிறான், அவனுக்கு யார் அடைக்கலம் கொடுக்குறது, அவனுக்கு தினம் நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்குறீங்க, அவனுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அந்த கிராமத்தில் எல்லாருமே விஜயகாந்தை வந்து எதிர்ப்பாங்க. நாங்கள் ஏன் கொடுக்க போகிறோம், நாங்கள் கொடுக்கறது இல்லை, நான் கொடுக்கலன்னா எங்களை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட விஜயகாந்த் என்ன பண்ணுவாருன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். அப்போ சபதம் விடுவான். ஒன்று, நான் வந்து அவனை வந்து உயிரோட பிடிக்கணும், இல்லை பணமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சபதம் விடுவார். இப்போ இவருக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது அவன் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து ஒரு ஒரு ஆறை தாண்டி நம்ம போகணும். ஆனால் அது அவ்வளோ சாத்தியம் கிடையாது, அது பயங்கரமாக இருக்கும், அது ஒரு வழி தான் சொன்ன உடனே விஜயகாந்த் என்ன பண்ணுவார்னா ஒரு 5 போலீஸை கூட அந்த இடத்துக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ரீச் பண்ணி போயிடுவார். அங்கே போனால் அங்கே ஒரு கூடாரம் இருக்கும். அங்கே தான் வந்து மன்சூர் அலிகான் எல்லாமே இருப்பாங்க. இது மன்சூர் அலிகான் கெஸ் பண்ணிவிட்டு, என்னடா வந்துட்டியா, என்னை கொல்ல போறியா, வாடா நேருக்கு நேர் மோதலான்னு சொல்லி கூப்பிடுவார். அப்போ அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்கும். அப்போ வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரம்யா கிருஷ்ணன் இறந்துடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த குழந்தைய காப்பாற்றி மன்சூர் அலிகானை அடித்து அவர் போலீஸில் ஒப்படைக்கணும்னு சொல்லி அவரை வந்து நடு ரோட்டில் அவ்வளோ மக்கள் முன்னாடி இழுத்துட்டு வருவாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மன்சூர் அலிகான் இந்த சந்தனக்கட்டை கடத்தலுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எம்எல்ஏ, இதுமாரி ஒரு பொலிட்டிஷியன்ஸ், இவங்க தான் வந்து அவனுக்கு ஆயுதங்கள் அனுப்புறது எல்லாமே பண்ணுவாங்க. அந்த காசை வந்து இவங்களுக்கு மன்சூர் அலிகான் அனுப்புவார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவங்க 3 பேர் பிளான் பண்ணவங்க. இப்போ நம்ம மன்சூர் அலிகான் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, இப்போ இவன் வண்டி கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டான்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான், நம்மளை வந்து தூக்கில் தான் போடுவாங்க, இவனை வர வழியை சுட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டுக்கிட்ட வரும்போது அந்த 3 பேர், அந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, துப்பாக்கி எடுத்த மன்சூர் அலிகானை சுட்டுருவார். மன்சூர் அலிகான் சம்பவ இடத்துலேயே செத்துருவார். இந்த கோபம் அடைந்த விஜயகாந்த் என்ன பண்ணுவாருன்னா, உடனே துப்பாக்கி எடுத்து அந்த போலீஸையும் கொண்டுடுவார், அந்த எம்எல்ஏவும் கொண்டுடுவார். கொண்டுட்டு போலீஸில் சரண்டர் ஆகிடுவார். இப்போ கேள்வி கேட்பாங்க அவர், எதுக்காக நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியை கொண்டீங்க, ஒரு மக்கள் சேவகர் எம்எல்ஏவை கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே நடக்கும். அதுக்கான விளக்கங்களெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த கோர்ட்டு சீனெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே பிரமிப்பாக இருக்கும். அந்த ஒரு சீன் ஆகட்டும், அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், கேப்டன் பயங்கரமாக பேசியிருப்பார். அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு. அதாவது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அப்படின்றது சொல்லி முடிக்கிறாங்க. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.